வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி சப்பாத்தி நான்கெல்லாம் ஒரு சூப்பர் பர்ஃபெக்டான சைட் டிஷ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் பன்னீர் கேப்சிகம் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு கேப்சிகமும் பன்னீரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச கேப்சிகம்மை இதில் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்துட்டு இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு கலர் மாறினா போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்தளவு கலர் மாறினதுக்கப்புறம் இப்போ இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு இது ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இதே மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரேவிக்கு இந்த மாதிரி பன்னீரும் கேப்சிகமும் ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி இன்னும் நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலே 2 துண்டு பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் அதில் மசாலாலாம் நல்லா இறங்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா மசாலா இறங்கியிருக்கு. கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரொம்பவே சிம்பிள் அண்டு டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் கேப்சிகம் கறி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி நான்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.